வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஸோ கைஸ், தமிழ் கேமிங் சேனல்லேருந்து டாப் 10 ஹாரர் சம்பவம் அதுதான் பார்க்க போகிறோம். இது வந்து ரீரியாக்ஷன், ஓகேவா? ரீரியாக்ஷன் என்ன ஏதுன்றதெல்லாம் முன்னாடி சொல்லியிருப்பேன். இது வந்து ஒரு 10 months agoவா? ஆமாம், 10 months ago வந்த ஒரு வீடியோ. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? பார்க்கலாம் எனக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குது, மெமரி பவர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? லீத்தல் கம்பெனி ஐஜி தானே வாய்ஸ். ஆப்போசிட்ல பாருங்க நம்ம இருக்கு. கவிட்டு போயிடுச்சு வந்து ஷாக்கு. தமிழ் கேமிங்ஸ் ஃபியர்ஸ் டு ஃபேத்தம், இது வேற லெவல் சீரிஸ். இது எல்லாம் மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் எல்லா எபிசோட்ஸும் பார்த்துட்டேன். ரீசெண்டாக வந்தது கூட பார்த்தேன். டூம் டேல்ஸ் அதோ சம்திங் ஏதோ நேம். இது எப்படின்னா ரியல் இன்சிடென்ட் எடுத்து ஒரு கேமா பண்ண அப்படி இருக்கும். அந்த மாதிரி மேனேஜர் சார் வெளிய போய்ட்டுமா ஐயா கழுத்து கும்பி தான் புடிங்கலிட்டு பைத்தியம் பைத்திட்டாங்க. பொறுமையா போங்க, அது திறந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது திறக்கவே இல்லை ப்ரோ, பயமா இருக்கு ப்ரோ. உள்ள இதுக்கு உள்ள ஏதோ இருக்கான்னு பார்த்துட்டீங்களா ப்ரோ? யாரோ பேசுறாங்க ப்ரோ. இது வந்து தொடர்ந்து போடுங்க. இங்கே ஆரம்பத்தலாம் என்ன பண்ண சொல்லுங்க. இது இந்த எபிசோட் வந்து இந்த லாட்ஜில் போய் தங்கி போது நடக்கிற சம்பவம் நினைக்கிறேன். நான் உன்கிட்ட பேசணும் கண்டிப்பா. நான் ஒரு போலீஸ் இல்லையா? போலீஸ் இல்லையா? போலீஸ் கூப்பிடுவோம். போடா நான் ப்ளீஸ் கோவே ஆல்ட்டுங்க. நான் போலீஸ் போடா நான் அழகான பொண்ணு எத்தனை கதை உடைக்கறான். பாத்ரூம்ல ஒளிவாங்களோ? ஆல்ரெடி ஒளிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். பாத்ரூம்ல ஆல்ரெடி ஒளிவாங்கன்னு நினைக்கிறேன். சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் அதெல்லாம் பார்த்துருக்கேன், நான் பார்த்துட்டேன். ப்ரோ இவன்கிட்ட போகக்கூடாது ப்ரோ. கதை உடைக்கிறான். உடைச்சிட்டான் ப்ரோ, கதை உடைச்சிட்டான். ஹலோ மேனேஜர், யாரா அவன்? மைக்கேல் மேன்ஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கான் ப்ரோ. நமக்கு தேடிட்டு இருக்கான் ப்ரோ. இந்த கேமில் வந்து கிராஃபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சின்ன கேம் பிளேவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் வச்சுக்கோங்களேன். பட் அந்த ஹாரர் எலிமெண்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ரோ. கண்டிப்பாக டார்க்னஸ்ஸா இவன் தான் குழந்தையா? அத்தாடி எப்படி இருக்கான் பாரு. எதுவும் பண்ணல, அட்டாக் பண்ணல. மறுபடியும் திரும்பி போயிட்டானா? அவ்வளோ பெரிய ஆளு எட்டி பார்த்தா நினைச்சு பாருங்க. பிரச்சனை இல்லை, நீங்க பாருங்க அப்படின்னு அப்படியே வர போறாங்க. சூப்பரா பண்ண அழுவாத கூட நம்பிதாரு பைத்தியம். அழுதான் வந்து அப்படி போறான். கழுத்து வருமையா நினைச்சேன். கழுத்து தான் அதான் அந்த ஷேப்பை பார்த்தாலே விசாலானந்த் தான். ஆல்ரெடி சொல்லிருப்போம் அந்த பாஸ் ஃபைட் மொமெண்ட் சொல்லுவோம். நான் சொல்லிருப்பேன். கழுத்து நீ அவனே பிரச்சனை வந்துச்சு. ஓ இது பிரியா ஒளிஞ்சிக்கலாம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மேடம் நிறைய லேக்கி சொல்லுவோம். பயங்கரமா இருக்கு கழுத்து. அந்த கீ இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்துட்டு ஒளிஞ்சிரணும். ஒளிஞ்சிரும், அப்புறம் கூட சாவி எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, அப்புறம் எடுத்துக்கலாம். அப்ப தலை விட்டால டோர் பின்னாடி ஒளியணும்னு நினைக்கிறேன். பாத்ரூம்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. நான் யம்மா இந்த முதல் படத்துல இந்த பாத்ரூம் வடிவேலு எல்லாம் டோர் பின்னாடி சொல்லி பாத்ரூம் இல்லையே, ஞாபகம் இல்லையே நான் எங்கே ஒளிஞ்சேன்னா. எப்படி கண்டுபிடிக்கிறவ காம்பால என்ன இந்த கேம்ல ஆடி இருக்கேன், பட் ஞாபகம் இல்லை எங்கே ஒளிஞ்சேன்னு. துடிச்சிட்டு இருக்கான், பார்க்கவே இல்லையே. சூப்பரா ஒருத்தர் துடிச்சிட்டு இருக்கான். இழுத்துட்டு போயிருமா? இழுக்குறாங்க சார் 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 சார். வேட்டையாடி இருக்கும் போலீங்க. நீங்களா மேடம்? நான் வேற யாரோ நினைச்சேன். கண்ணி போடுங்க. உங்களுக்கு வேணா உதவி என்ன சொல்லுங்க. ஆள் பிடிச்சி கூட என்ன வெளியே மட்டும் விட்டு பாருங்க. பிடிச்சி கூட வந்து விடுறேன். எப்படி பக்கத்துல இருந்தா மறைஞ்சிருவேன்னு நினைக்கிறேன். மறந்துருமா? கிட்ட வருமா? இருட்டாயிருச்சு பாருங்களேன். Are you here? டீமனாலஜிஸ்ட் இது மல்டிபிளேயர் கேம். நெருப்பெரியுது ப்ரோ. இது மாதிரி நினைக்கிறேன். வீட்டை தீ வெச்சிருக்கானுங்க. இந்த இன்னொரு கேம் சம்மன் பண்ணுவோம்ல, என்ன கோஸ்ட்னு டிடெக்ட் பண்ணுவோம் ஒரு கேம். அது பேர் வந்துச்சு ஃபாஸ்மோஃபோபியா மாதிரி நினைக்கிறேன். யார் நாதிஸ் மாட்டிக்கிட்டாரா? துரத்திட்டு ஓடுது பாருங்களேன், குண்டு குண்டுன்னு. அந்த சுமோ ரெஸ்லிங்லாம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி இருக்கு. யாரு செத்த கூட அப்படி கூட இருந்துக்கலாம். ஏன்னா அது ஜாப்பனீஸ் ஏரியா மாதிரி தான் இருக்கு. அந்த
இந்த வீடு பார்க்க அதான் காளி கழுத்தை உடைக்கலாம். ஆக்சுவலாக அவங்களுக்கு வேற ஒரு அனிமேஷன் பிளே ஆகும். இப்போ நமக்கு பார்க்குற மாதிரி இருக்காது. பேய் புட்டிருச்சு. இவங்களும் காலியா போறாங்களா? காலியா காலி காலி இவங்களும் காலி. இவங்களுக்கு ஒரு அனிமேஷன் பிளே ஆகும் பார்த்தீங்களா? இதான் பிளே ஆகும். உங்க ஆவி ஆயிட்டாங்க. கார்டன் ஆஃப் பேன் பேன் இதை வருது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போக வேண்டிய பாதையில் இன்னொன்று வந்து இந்த படம் உப்பிலா பறவை வருது. நீ எப்படி பார்க்குது? எப்படி இருக்கு? என்ன கண்ணு மொழி பிடிங்கி தின்னுவோம் போ. ஆயிடுச்சு போடு. ஆவுடு. ஐயோ ஐயோ என்ன எப்படி பார்க்குது? வெயிட் பண்ணு. வாட் வாஸ் மை சீக்கிரம் வந்து தொலை. கலர் இன்னும் வர மாட்டேங்குது. வெயிட் பண்ணு. அப்படியே அங்கேயே கொன்றுவோம். அப்படியே வேற எங்கேயும் பார்த்தோம்னா கிட்ட வருமா? அடிச்சானே. என்ன பண்ணோம்? அதான் ப்ரோ அது இவன் குத்து. ஓ கொன்றுமா? எப்படி நீங்க நிக்க கூடாதுங்க. எங்க ப்ரோ வரா? பாப்பி பிளேட் எம்டி. இதுவும் அந்த மாதிரி தான். பின்னாடி திரும்பினோம்னா கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி. மேடம் இந்த வேற எங்கோ திரும்பி பார்த்தோம்னா கிட்ட வந்திருக்கும். அதே பார்த்துட்டு இருந்தோம்னா ஒரே இடத்துல ஸ்டாச்சு மாதிரி நிற்கும். இந்த அந்த ரைட்டாக இருந்துச்சு. என்ன ப்ரோ இது? கேமரா லைட்டா வளைச்சாலும் வந்துருது பார்த்தீங்களா? எங்க இருந்து வர போகுது தெரியலையே. ஐயோ வெளியே வா. கோழி பிடிச்சான் கோழி திருடா வரடா. சவுண்ட் கேக்குது ப்ரோ. வலி எங்க? அதான் வலி திருடனா இல்ல வலி இல்ல ப்ரோ. கோழி திருடா மறுபடியும் கோழி பிடிச்சான் ப்ரோ. என்ன அது? உடம்பு காண ப்ரோ. தலையை மட்டும் திருப்பி போட்டுச்சு. அசாம் போலாங்க. அசாம் போலாம். எங்க போலாம்? எப்படி உட்கார்ந்து பாருங்க மேடம். மேடம் முடி உடனே எடுத்துக்கறேன். ஐயோ பச்சையா கோழி இருக்கா? என்ன முதுகுல டாட்டூ மாதிரி? இதுதான் அந்த பேய் போல ப்ரோ. பட்டர்ஃப்ளை மாதிரி. இது இருக்கு பாருங்க. இறக்கே இதுதாங்க இது முதுகுல இருக்குது. ஆஹா என்ன அது ரொம்ப உயரமா இருப்பா போல. என்ன போடுற? இவ்வளவு நேரமா வச்சிருக்கேன். அதான் அப்படியா? ரொம்ப பெருசா இருக்கு ப்ரோ. கோழி ரத்தத்தை பச்சையா அரண்டுட்டு ஓடுறான் பாருங்க அந்த கேரக்டர். சத்ரோடே என்ன கண்ணாடி இப்படி இருக்கு? டைலிங் டெக்ஸ்சர் ஏதோ போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். லைட் ஆஃப் பண்ணி விட்டாடா. ஆஃப் பண்ணிட்டாங்கடா ப்ரோ. எனக்கு பேய் இது ப்ரோ. இந்த சூப்பர் பவரே இருக்க கூடாது ப்ரோ. சூப்பர் ப்ரோ. அந்த கேம் பேரானார்மல்யா இருங்க ப்ரோ. யாரு போடுறது? போலீஸா? 110 போடுங்க. என்ன ஐயா சைனீஸ் கேமா இல்ல? ஏன்னா இந்த வீடு பார்த்தாலே சைனீஸ் ஜாப்பனீஸ் தான் ஞாபகம் வருது இந்த மாதிரி வீடுகள்லாம். சார் எனக்கு உதவி. கண்ணை பாருங்க எப்படி இருக்கு. கண்ணு என்ன ப்ரோ? அட போய் பட்டா முச்சுங்க. அத்தனை கண்ணு இருக்குங்க அதுக்கு. வச்சிருக்கீங்க கண்ணுல ப்ரோ. ஒரு கண் பாருங்க ப்ரோ. என்ன ப்ரோ பயங்கரமா இருக்கு. ஓடமா? என்ன அது? அந்த என்ன ஒளியாட வந்து கிளாஸ் நீங்க கிளாஸ் கதை சுத்தியா? ஐயோ கதை சுத்தி முடியாது. ஸ்லோ பண்ணுவாங்க அதுக்கு. நீ கிளாஸ் எங்க? ஐயோ அது சேவ் கொடுங்க. சேவ் நச்சு பண்ணிடலாங்க. டர்ன் ஆஃப் ஃபிளாஷ் லைட். லைட் ஆஃப் பண்ணியா? லைட்டா ஆஃப் பண்ணியா? திக்குல அடிச்சதுக்கு எப்படி என்ன ப்ரோ கண்ணு முடிஞ்சா இல்ல லைஃப் இருக்கு. ஹெல்த் இருக்கு. நம்மட்ட ஓடி போய் ஹெல்த் போடலாம் போங்க. ப்ரோ கிக்கு ப்ரோ. சத் கதை சுத்திடுங்க. நம்ம டக்கு டக்கு கதை சுத்திட்டே போங்க. கதை சுத்தி போ. இனி வீட்டுக்கு வெளிய நம்ம விட. சில ரீரியாக்ஷன் பண்ற மாதிரி இல்ல. இப்ப பாக்குற மாதிரி தான் இருக்கு. எனக்கு ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. கிரேவ்யார்ட் ஷிஃப்ட். நாம இங்க இருக்க போறோம். அவன் யாருங்க அவன்? நைஸ் ஆக். கோடல் இருக்குல இருக்கு. என்ன சார் போயிட்டீங்களா? டாப்பர் போட்டா என்ன போலிரா என்ன? இனிமே போறது வேஸ்ட் தான் ப்ரோ. இல்ல எதுக்கு போட்டுக்கலாமா? வர ஸ்ட்ரெச் ஆகி தெரியுது பாருங்களேன். அந்த கேமரா செட்டிங்ஸ்ல எதுவும் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். டெவலப்பர்ஸ் வந்து கேமரா செட்டிங்ஸ் லைட்டா தான் பீக் பண்ணிடுவாங்க போல. ஒரு மாதிரி அன்ஈஸியா ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குல்ல. இல்லையே சிசிடிவி ஃபுட்டேஜா? அடுத்து ஓகே மார்ச்சுரி அது ரெண்டு பாடி கிடக்குது. இப்போ அதான் கிரேவியார்டு என்ன பேர் விட்டுருந்துச்சு? கிரேவியார்டு பாடி ப்ரோ.
அந்த நாய்க்கு சும்மா இவனுக்கு வெளியே வந்தா போதும், நீ உன் அக்கா போரு. இங்கே கட்டு போட்டு படுத்துக்க வேண்டியதான். இந்த ரூம் தானே ப்ரோ? ஐயோ பாடி காணோம் ப்ரோ. 2 பாடி பாடி தூக்கி இருப்பிட்டாங்க ப்ரோ. அந்த பாடி தூக்குறது கூட வக்கீல்ல போலங்க ப்ரோ. அவனை வெட்டி பொதிக்கிற மாதிரி இருக்குமோ? இல்லைங்க, 3 காணுமா? ப்ரோ எஃபால்ட் வந்து ஆண்டாவா? போ முடியுமா? ஷாஸ் எஸ்கேப். போ எம்மாடியோ. எப்படி ப்ரோ ப்ரோ இந்த இடம் சுத்தி பேயா இருக்கும், எப்படி தப்பிப்பாங்க? எப்படியோ காருக்கு போயிடலாங்க. உடச்சிரு. என்ன கை ரத்தம் கையிற மாதிரி இருக்கு. லுக் வாட் அந்த பேய் என்ன பண்ணிருவா? பேயா? அது என்ன இருந்துச்சு? லுக் வாட் டெவில் போட்டுருச்சு ப்ரோ. இந்த இடத்த விட்டு கிளம்புங்கறான் ப்ரோ, சீக்கிரம் போயிடலாம். ஆஹா ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். இந்த கலர் விட்டு நான் சீக்கிரம் தப்பிச்சா விடுவேன். நான் சாவ விரும்பலடா. ஏன்டா ஃபர்ஸ்ட் ஒரு சிம்டம் காட்டாம தான் ஓடுடா. அதான் ஒரு சிம்டம் காட்டனே ஓடி போற வேண்டியதானே. அங்கே இருப்பாங்க. தோப்பி ஆத்தாடி. என்னங்க அனிமேஷன் முடியல இது. ஆத்தாடி. என்னங்க அப்படி பொறுமையா எடுக்கறா? தலை இப்படி திருப்புறா பிரைவேட் மாதிரி. நீங்க அப்படி திருப்ப முடியாதுன்னு பார்க்கறீங்க. அப்படின்னு என்ன கருமையா ஈஸியா கொண்டுறான் ப்ரோ. ஈஸியா கொண்டுலாம் ப்ரோ. பிடிச்சிருந்தா அந்த இது பண்ணுவாங்கல்ல ப்ரோ. உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் எழுதுங்க. இது எடிட் பண்ணவரும் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருந்துச்சு. நன்றி ப்ரோ. வீடியோ முடிஞ்சிச்சு. அதான் ரீரியாக்ஷன் மாதிரியே தெரிலங்க. புதுசாக பார்க்குற மாதிரி தான் செம்மையாக இருக்குது. அந்த இது அப்படியே தான் இருக்குது. அந்த பழைய இதெல்லாம் பார்த்த மாதிரிலாம் இல்லை. அப்படியே இப்போ பார்க்குற மாதிரி தான் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு. ஸோ நான் ரீசெண்டான்னு சொல்கிறது என்னன்னா ஒரு 2 months இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு கேம் விளாண்டேன். வாட்டர் கேன் டெலிவரியோ சம்திங். ஹாரர் கேம் தான். கிராஃபிக்ஸ் ஒன்றும் இருக்காது, கேம் பிளேயும் பெருசாக ஒன்றும் இருக்காது. ஓகே, அதில் நிறைய எண்டிங்ஸ் இருக்கும். நான் மல்டிபிள் எண்டிங்ஸ் இருக்கும். ஆனால் அது ஸ்டோரி ஒன்று இருக்கும். குட்டியாண்ட ஒரு ஸ்டோரி இருக்குது. அதை நீங்கள் ஓனாக கனெக்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அங்கங்கே ஒரு பீஸாக சதறி கிடக்கு. நம்ம லாஸ்ட்டாக இப்போ கேம் முடியும் போதும் இதெல்லாம் தான் அந்த இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதெல்லாம் இருந்துச்சு. அந்த கேம் ஆனேன் நான் ரீசெண்டாக. நல்லா இருக்கும். அது யார் வீடியோ? இவங்க வீடியோ பார்த்து ஆனேன்னு நினைக்கிறேன். இவங்க வீடியோ ஃபுல்லாக லைவ் பார்க்கல. ஓகேயா, சரி ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ஆடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸ்டார்டிங் கொஞ்சம் பார்த்துட்டு ஓகே நம்ம ஆடலாம் அப்படின்னு சொல்லி நான் அதுக்கப்புறம் ஆனேன். நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நிறைய பேருக்கு பிடிக்குமான்னு கேட்டால் ஒரு டவுட் தான். ஏன்னா கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ரொம்ப லோ குவாலிட்டியாக கேம் பிளேயும் பெருசாக ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஜம்ப் ஸ்கேர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ தேவையில்லாத இடத்துல நிறைய ஜம்ப் ஸ்கேர் வந்துக்கிட்டே இருக்கும். அது ஓகே. அது லைட்டாக ஒரு ஸ்டோரி மட்டும் குட்டியாக இருக்கும். நல்லாயிருக்கும். குட் எண்டிங்னா அதுக்கு நிறையா இது பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஒன்று பண்ணால் தான் குட் எண்டிங் வரும். நான் அவுட்லாஸ்ட்டும் ஆடிருக்கேன். அவுட்லாஸ்ட் 1 ஆடிருக்கேன், 2 ஆடிருக்கேன். 2ஓட ஸ்டோரி பெருசாக ஞாபகமே இல்லை எனக்கு. ஓகே, நான் ஆடி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஸ்டோரி என்னன்னு அதுக்கப்புறம் தான் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். 1 கூட ஓகே, அது சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். 2 எதுக்கு எங்கேங்கேனோ போகிற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த டைமில் நான் ஆடி எப்போ சொல்கிறேன்னா காலேஜ் டைமில் ஆனது. அதுவும் தான் லாக்டவுனுக்கு முன்னாடி ஆனதா? லாக்டவுன் முன்னாடி இல்லை, லாக்டவுன் முடிஞ்சப்பறம் ஆனான்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் அது ஒரு 3-4 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இவர் மிஸ்டர் கேகே அவர் சேனல் அவர் வீடியோ தான் போய் பார்த்துட்டு இருந்தேன். என்ன ஸ்டோரி அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த அவுட்லாஸ்ட் ரொம்ப என்ன சொல்கிறது, ஹாரர் எலமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஒளிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கேம்ஸ் இப்போ ரெசிடென்ட் ஈவில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலேன், அது நம்மள்ட்ட கன்னுன்னு ஒன்று இருக்கும். அதுவும் ஹாரர் கேம் தான், பயமாக தான் இருக்கும். பட் கன்னுன்னு ஒன்று இருக்கா, நம்ம எனிமீஸை கொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை, ஹோப் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் அப்படி கிடையாது. நம்ம தப்பிச்சு ஓடணும், ஒளியணும், நம்மளை ஒரு அடி அடிச்சு அதை காலி அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால தான் எனக்கு இந்த அவுட்லாஸ்ட் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அவுட்லாஸ்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் அந்த டைமில். அதுவும் கவர்மெண்ட் லேப்டாப்பில் தான் ஆடினேன். வேறு லெவலாக இருக்கும். ஓகே, ஹாரர் சம்பவங்கள் வேறு லெவலாக இருந்துச்சு. செம்ம ஜாலியாக ஃபன்னாக போச்சு. இதேமாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.